திருக்குறானில் வரக்கூடிய இறைவசனங்களில் ஒன்று, நீங்கள் மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் உங்களுடைய கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லி இறைவனுடைய வசனம். இது கேட்குறதுக்கு அல்லது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஆனால் உண்மை அதுதான். என்ன, ஒருத்தர் தவறாக நடந்துக்கிறாரு, தீமையை விதைக்கிறாருன்னு சொன்னால் நாமளும் அதே மாதிரி தான் ரியாக்ட் பண்ணணும், ரிட்டாலியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது பொதுவாக மனித இயல்பு. ஆனால் இறைவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாதாரண நன்மை கூட சொல்லலை, மிகச்சிறந்த நன்மையை கொண்டு தீமையை தடுத்து கொள்ளுங்கள். ஒரு தீமையை இன்னொரு தீமையால் அழிக்கவே முடியாது. இதுக்கு நம்ம ஆளுங்க உதாரணம் சொல்லுவாங்க, முள்ளால் எடுக்கணும்னு சொல்லி. முள்ளை வேணால் முள்ளால் எடுக்கலாம், ஆனால் ஒரு நெருப்பை இன்னொரு நெருப்பால் அணைக்கவே முடியாது. இதை நம்ம மனசில் வச்சுக்கணும். இது எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அந்த காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது இஸ்லாத்தை பிடிக்காத ஒருத்தர் இவரை திட்டுறாரு. யார்? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை வசை மாதிரி பொழிகிறாரு. அப்போ அவர் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட இருக்காங்க, ஒன்றும் பேசலை, ஒரு புன்முறுவலோடு இருக்காங்க. பிறகு ஒரு எல்லை மீறி போகும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பதில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிடுது, அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுறாங்க. இவர் அதுக்கப்புறம் விளக்கம் கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் எவ்வளவு வரையும் அமைதியாக இருந்தீங்களோ அப்போது இறைவன் ஒரு வானவரை, ஒரு மலக்கை நியமிச்சிருந்தான் அவருக்கு பதில் சொல்வதற்காக. நீங்கள் எப்போ பேச ஆரம்பிச்சிங்களோ அங்கே ஷைத்தான் வந்துட்டான், அதனால் ஷைத்தான் இருக்க இடத்துல நான் இல்லைன்னு சொல்லி விலகி வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இது வெறும் அந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்லை, உலக முடிவு நாள் வரைக்கும் இதுதான் நமக்கான வழிகாட்டுதல். இந்த வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன குர்ஆன் வசனம் சொல்லுது. மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுப்பீராக. அப்படி செய்தால் உங்களுடைய கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் உற்ற நண்பர்களாக ஆகிவிடுவதை காண்பீர்கள் அப்படின்னு இறைவன் சொல்கிறான். அதனால் இன்னைக்கு காலத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் இதில் எல்லாம் மற்ற மக்கள் இஸ்லாத்தை பற்றி, முஸ்லீம்களை பற்றி தரக்குறைவாக விமர்சனம் பண்ணுறாங்க. அந்தமாரி சில சந்தர்ப்பங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் நாம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த குர்ஆன் வசனம் சொல்லுது. மிகச்சிறந்த நன்மையை கொண்டு நீங்கள் தீமையை தடுப்பீராக. அப்படி செய்கிறது தான் சிறந்த வழிமுறைன்னு சொல்லி குர்ஆனுடைய வசனமும் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வழிமுறையும் நமக்கு உதாரணமாக இருக்கிறது. இதை பின்பற்றி நடந்தால் நிச்சயமாக கடும் பகைவர்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட இறைவனுடைய உதவியால் உற்ற நண்பர்களாக மாறுவாங்க. மிகச்சிறந்த நன்மையின் மூலமாக தீமையை தடுப்போம், நல்லவற்றை விதைப்போம், நல்லவற்றை அறுவடை செய்வோம். எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும்.